அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டப்ஸ். இது ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து நான் 1 month ஆச்சு. அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒன்று இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா இது நோம்பு டைமில் எடுத்தது. முன்னாடி நாள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது. ஸோ காலையிலே துணிலாம் வாஷிங் போட்டுட்டு ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் போட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். துணியெல்லாம் காய போட்டுட்டு சரி ஆணத்தை தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது. எங்கள் வீட்டுக்கு ஒரு அரைவல்காக தான் நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஸோ கடகடன்னு ஆணத்தெல்லாம் தாளித்து விட்டுட்டு மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கடகடன்னு ஃபாஸ்ட்டாக நான் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ஒரு சைடு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஃபிஷ் ஃப்ரைவும் ரெடி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயாச்சு. எதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னோடய சிஸ்டருக்கு அன்றைக்கி டெலிவரி. ஸோ சிசேரியன் தான். ஸோ திருவாரூர் மெடிக்கல் சென்டருக்கு தான் நான் போகிறேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைக்கு திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதாவது ஒரு 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 நெசசரியான திங்ஸு. ஸோ அதனால தான் பக்கத்துலேயே அந்த திருவாரூர் டிஎம்சிக்கு நியரில் விநாயகா சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலான்ட்டு அந்த ஷாப்பிங் இதுக்கு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா இது நான் 2வது டைம் இங்கே வந்திருக்கேன். எக்கச்சக்க ஜாமான் போட்டிருப்பாங்க. ஆஃபரும் அப்பப்போ போடுவாங்க இந்த விநாயகா சூப்பர் மார்க்கெட்டில். ரொம்ப பெரிய கடை. ஆனால் எங்களுக்கு தான் டைம் இல்லை. ஸோ கடன்ட்டு இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்க சொன்னாங்க. அதனால ஆனால் இன்னும் பிறக்கலை. ஸோ சிசேரியங்கிறதுனால டைம் இருந்ததுனாலங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் திருவாரூரில் முடிச்சுட்டு மெடிக்கல் சென்டர் வந்தாச்சு. ஸோ ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க என்னோடய சிஸ்டர். ஸோ அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா சிசேரியன் அப்படிங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ காலில் ப்ராசஸ்லேயே வச்சுருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடி தான் டாக்டர் நின்னாங்க. அவங்க போய் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ நாங்கள்லாம் லிஃப்ட்டில் ஏறி ஆப்ரேஷன் அந்த தேட்டருக்கு போயாச்சு. ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறது. எந்த பிள்ளையாக இருந்தால் என்ன அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் கேர்ள் பேபி பிறந்தது. எனக்கு பர்சனலி கேர்ள் பேபி ரொம்பவே பிடிக்கும் கம்பேர்ட் டு பாய் பேபி. எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பிறந்த பிள்ளையோட பெரியத்தாவே பாங் சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டுக்கு இப்போ குட்டி அறைகள் வந்தாச்சு. எல்லாருமே அவங்களுக்காக துவா செய்யுங்க. குழந்தைக்காக துவா செய்யுங்க. குழந்தை பிறந்துருச்சு. ஸோ நானும் பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகலான்ட்டு உட்காந்துருந்தேன். ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்துட்டு போகலான்னு தான் இருந்தேன். விடமாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் தான் நான் சொன்னது. ஸோ போகும்போது இதில் கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ சிம்பிளாக வச்சு நோன்பு திறந்தாச்சு. ஆக்சுவலி இது நோன்பு டைமில் எடுத்த வீடியோ. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வடை வச்சு திறந்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.